ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஜங்ஷன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பொன்னாங்கண்ணி கீரை வந்துட்டு கடைஞ்சிறது பருப்பு போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம கீரை கடையிறதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை. ஓகே, அப்புறம் நான் இங்கே வந்துட்டு கீரை வந்து க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக கழுவி பொன்னாங்கண்ணி இலை மட்டும் வச்சுருக்கேன். இது நம்ம பருப்பு வேக வச்சுருக்கேன். அதில் போட்டு பருப்பு வந்து தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணலாம். அங்கே பருப்பு வந்துட்டு வெந்துருச்சு. நம்ம வந்து கொஞ்சம் ரசத்துக்கு இதில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு போட்டு நம்ம இப்படி கடைஞ்சிக்கலாம். இப்போ வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகா, ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வந்துட்டு பாருங்க, இப்போ வந்துட்டு நம்ம இந்த வெங்காயம், அதுக்கப்புறமா கொத்தமல்லி இதில் போட்டுடலாம். ஸோ இதில் போட்டு இலக்கிடலாம். கீரை வந்து கட் பண்ணிக்கலாம். வந்துட்டு கீரை கட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த கட் பண்ணது வந்து இப்போ நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து இப்படி நல்லா வணக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெந்ததுக்கப்புறமா பருப்பு ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். வந்துட்டு நல்லா வணங்கிருச்சு. இதை நம்ம குக்கரில் போட்டு இன்னொருக்கா விசில் வச்சிடலாம். ஓகே, இது கீரை வந்து இதுக்குள்ளே போட்டாச்சு. இனி கொதிக்க வச்சதுமே நம்மளோட பருப்பு கீரை, பொன்னாங்கண்ணி பருப்பு கீரை ரெடி ஆயிடும். ஓகே, நம்ம அடைச்சி வச்சுட்டு ஒரு விசில் வர வைக்கலாமா. அடைச்சி வச்சா விசில் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான்.